வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் வைக்கக்கூடிய சைவ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காஞ்ச மிளகாய் 3, இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுக்கணும், கருக விட்டுறாமல் வறுத்துக்கோங்க. இந்த காஷ்மீர் ரெட் சில்லி வந்துட்டு நமக்கு அவ்வளோவா காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் நல்ல கலர் கொடுக்கும். வந்து 3 சேர்த்துருக்கேன். அதுக்காக நீங்கள் வந்து நார்மலாக இருக்க மிளகாயை கூட இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை, நம்ம குண்டூர் சில்லி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு தேங்காய் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தேங்காயில் இருக்க அந்த தேங்காய் பால்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ ஓரளவுக்கு தேங்காய் இப்போ வந்துட்டு நல்லா உதிர்ந்து வந்துருச்சு பாருங்கள். அந்த அதில் இருந்த மில்கெல்லாம் அதில் இருந்த வாட்டர் கண்டென்ட்லாம் வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அப்படியே பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 2 பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட வந்துட்டு கருவேப்பிலையும் 2 கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும் தக்காளி. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தான் நான் சேர்த்தேன், அது வந்துட்டு கலர் கொடுக்குமே ஒழிய அவ்வளோவா காரம் இருக்காது. அதனால நான் வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நம்ம ஊர் மிளகாய் சேர்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் காரம் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். இப்போ இதோட நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த குழம்புல இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீல் மேக்கர்ஸை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு அதில் இந்த மீல் மேக்கரை போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். டைரெக்டாக குழம்புல சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறது கஷ்டம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். தோல் சீவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல மட்டன் மாதிரி சிக்கன் மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதை பிச்சு சாப்பிடும்போது. இப்போ இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு மட்டும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சா போதுமானது. நீங்கள் அந்த வறுத்து அரைச்ச மசாலா மட்டும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி
கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் நான் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். டேஸ்டியான குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.